இந்த பசங்க தான் விஷ்வா அண்ட் விஷால். இவங்க 2 பேர்னால நடக்க முடியாது. அதனால் இவங்கனால ஸ்கூலுக்கு போக முடியல. இப்போ ஸ்கூலுக்கு போனாலும் இவங்களுக்கு வந்து ஷேடோ டீச்சர்னு 2 பேருக்கும் வைக்கணும். அவங்கனால எக்கானமிக்கலாக அவங்க 2 பேருக்கும் செலவு பண்ண முடியாது. அதனால் 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருந்தும் அவங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் கொடுக்கலாம் பசங்களுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி ஆக்டிவிட்டி கொடுக்கலான்னு தான் இந்த பசங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சேனலை பாருங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சில்ட்ரன் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரப்பிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க. மற்ற நேரத்தில் வந்து காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு செஷன் 2 செஷன் தான் பண்ணுவீங்க. இல்லாட்டி வீட்டில் தான் இருப்பாங்க பசங்க. அவங்கள வந்து எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியாது பேரண்ட்டுக்கு. அதனால வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு அவங்களுக்கு எப்படி ஆக்டிவிட்டி சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைன் மோட்டார் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வர வேண்டியது நேம் காலிங். கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும், ஐ கான்டெக்ட் இருக்கணும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயின் பண்ணணும். 2 பேரையும் வந்து பேச வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹலோ சொல்லுங்க 2 பேரு. உன் பேர் என்ன? விஷால். உன் பேர் என்னம்மா? கேட்கல. விஸ்வா. உன் பேரு? விஷால் விஸ்வா. சரி, 2 பேரும் ஹலோ சொல்லுங்க பார்க்கலாம். ரைட் ஹேண்ட்ல சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. வெரி குட். இங்க பாருங்க. சரி, இப்போ 2 பேர் பாத்துட்டீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டாச்சு. இப்போ நம்ம ஆக்டிவிட்டி பண்ணலாமா? இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த பட்ஸ் தருவேன். இதை என்ன பண்ணணும்னா பிடிச்சு இந்த ஹோல்ஸ்குள்ள இப்படி விடணும். சரியா? இந்த ஆக்டிவிட்டி பண்ணலாமா? சரி, பிடிங்க. இந்தாங்க ஃபர்ஸ்ட் நீங்களே அவங்க கிட்ட கொடுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். போட்டுட்டான் பத்தியா? நீ கிளாப் பண்ணி பார்க்கலாம். நீ கொடு, அவன் கிட்ட கொடு. நீ போடு பார்க்கலாம். கீழே கேட்டா நல்லா. வெரி குட், சூப்பர். இந்தாங்க. இப்போ 2 பேரும் எடுத்து போடுங்க. நீங்க வீட்டில் இருக்கிற பட்ஸ் வச்சு நீங்க ஃபைன் மோட்டாருக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். பட்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு மேட்ச் பாக்ஸ் கூட எடுத்து அதை வந்து இந்த ஹோல்ஸ் மாதிரியா போட்டு வீட்டில் இருக்கிற எம்டியான பாக்ஸ் ஒன்று எடுத்து அதில் ஒரு கலர் ஷீட் மாதிரியா ஒட்டி அதில் ஹோல்ஸ் போட்டுட்டு பார்த்து போட விடலாம். இப்போ மேட்ச் பாக்ஸ்னால் அதில் மெடிசன் இருக்கும், அதனால பசங்களுக்கு நீங்கள் பார்த்து கொடுக்கணும். அதில் வாயில் வச்சுடுவாங்கல்ல, அதனால தான் நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது இப்போ வந்து இந்த ஆக்டிவிட்டில உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, இப்போ ஐ அண்ட் கோஆர்டினேஷன். இப்போ குழந்தை வந்து பார்த்தே செய்யாது. இப்போ நீங்க ஒரு பென்சிலை கொடுத்தா கூட தூக்கி போட்டுரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரைட்டிங் ஸ்கில் வேணும்னா பென்சிலை ஹோல்ட் பண்ணணும், பிடிக்கணும்ல. ஆனா நம்ம பசங்க பிடிக்க மாட்டாங்க. அதனால நம்மளுக்கு ஃபைன் மோட்டார் நிறைய ஆக்டிவிட்டி கொடுக்கணும். அதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த பட்ஸை வச்சு நம்ம ஆக்டிவிட்டி கொடுக்குறோம். போட்டு முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்படியே எடுத்து வைக்க முடியாது, எல்லாமே கீழே விழுந்துரும்ல. அதனால மறுபடியும் என்ன பண்ணணும், இதெல்லாம் எடுத்து இந்த பவுல் உள்ள போடணும். போடுங்க பார்க்கலாம். இந்த ஆக்டிவிட்டி எதுக்குன்னா பசங்க செஞ்சுட்டு ஓடி போயிடுவாங்க. அப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அவங்க சாப்பிட்ட பிளேட் இப்போ சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட அப்படியே விட்டுட்டு ஓடிடுவாங்க. அதை எடுத்து போடணும்ட்டு தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டி கொடுக்கும்போது ஆக்டிவிட்டி பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து எடுத்து வைக்கணும். திங்ஸ் எங்கே எடுத்துமோ எங்கே வைக்கணும்ட்டு பசங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சோடனே அவங்களையே ரீப்ளேஸ் பண்ண வச்சு நெக்ஸ்ட் கொண்டு போயிட்டு வைக்க விடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. Thank you.